ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இரவுகளில் இப்போதெல்லாம் நமக்கு அதிகமாக தூக்கம் வர்றதில்ல, ரொம்ப 1 மணி இரவு 2 மணிக்கு அப்புறம் தான் தூக்கம் வருது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு நிறையா நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அவற்றை பற்றி தான் நாம் வலைதளங்களிலும் கூகுள்லையும் நம்ம தேடினோம். நிறையா புத்தகங்கள்லையும் படிக்கிறப்ப நிறையா உணவுப் பொருட்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். நாம் ஒரு விஷயத்தை தேட போய் நிறையா விஷயங்கள் நமக்கு கூகுளில் கிடச்சிது. பாருங்கள், இந்த 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 ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். இது கூகுளில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. சாக்லேட் சாப்பிட்டா கூட தூக்கம் வராதாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் தான் நமக்கு தூக்கமின்மை நோய் வருகிறது அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, நிறையா பாதிப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த வீடியோவை முடித்து விடுவோம். தொடர்ந்து பாருங்கள். நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம். இந்த நம்ம சாக்லேட்லாம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம், நம்மளும் சாப்பிட்றோம். இந்த சாக்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கஃபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அதுவும் எவ்வளோ இருக்கான்? 9 கிராம் இருக்கான். பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில். உயர்தர சாக்லேட்டில் 30 கிராம் இருக்குது. இந்த கஃபின் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஊக்க மருந்து. இந்த கஃபின் அப்படின்றத நான் போய் கூகுளில் தேடி பார்க்குறேன். கூகுளில் கஃபின் அப்படின்னா ஒரு போதைப் பொருள், பூச்சிக்கொல்லி என்று கூட இந்த கூகுளில் விக்கிபீடியாவிலேயே சொல்லியிருக்காங்க. இந்த கஃபின் என்ற போதைப் பொருள் இந்த சாக்லேட்டில் அதிகமாக இருக்குது. இந்த கஃபின் என்ன பண்ணுன்னா, நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு இரத்தத்தில் அதிகமான சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும், ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம இரத்த ஓட்டத்தில் சுகர் அதிகமாகும், ஒரு உற்சாகம் பிறக்கும். உடனே 20 நிமிஷத்தில் நமக்கு சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் கூடுறதுனால ஒரு உற்சாகம். நீங்கள் கூட பார்ப்பீங்க, தூக்கம் வந்தால் வேலை பார்க்குறப்ப இரவு நேரங்களில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க காஃபியோ டீயோ குடிப்பாங்க. இந்த காஃபி டீயில் கஃபின் அப்படின்ற இந்த போதைப் பொருள் இருக்குது. இதை நான் சொல்லலை, கூகுளே சொல்லுது இது ஒரு போதைப் பொருள். இந்த கஃபின் இந்த சாக்லேட்டில் இருக்குது, டீயில் இருக்குது, காஃபியில் இருக்குது, இன்னொன்றில் இருக்குது. நான் அதை சொல்கிறேன், இதை சொல்லிவிட்டு. அப்போ இந்த டீ காஃபி குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த கஃபின்ற போதைப் பொருள் நமக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. நம்மளுடைய ஆர்கன்ஸ், உடல் உறுப்பு எல்லாமே சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும். அடுத்து ஒரு மணி நேரத்தில் அவ்வளோதான், டயர்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒரு காஃபியோ ஒரு டீயோ 2 மணி நேரம் கழித்து குடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ நமக்கு தூக்கமின்மைக்கு காரணம் இந்த சாக்லேட், டீ, காஃபி இதை குடிக்கிறதுனால தான். இன்னொன்று இருக்குது. அப்படி இந்த கஃபின் எதுலெல்லாம் இருக்குதுன்னு கூகுளில் நான் தேடுறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய கொக்கோ கோலா உள்ள கண்டிப்பாக இந்த கஃபின் இருக்கான். கொக்கோ கோலா மிகப்பெரிய ஒரு பூச்சிக்கொல்லி, இது ஒரு போதைப் பொருள் அப்படின்றத அந்த விக்கிபீடியாவில் அந்த நிறுவனமே ஒத்துக்கிறது. இது விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான், கூகுளில் இருந்து. இந்த கொக்கோ கோலாவை நம்ம இப்போ அதிகமான பேர் குடிச்சிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி குடிக்கலை. ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கொக்கோ கோலா, அதாவது கோக்குனா கொக்கோ கோலா, அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள், இது இந்த ஒரு 10 ஆண்டுகளாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் நமக்கு சுகர் கூட அதிகமாக வந்துருச்சு. இந்த கொக்கோ கோலாவில் இருக்கக்கூடிய சுகரும் இந்த கஃபீனும் இரத்தத்தில் அதிகமாக ஒரு சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்துது, ரொம்ப வேகமாக. ஒன்று. இன்னொன்று, தூக்கமின்மை நோயும் வருது. தூக்கமின்மை நோய் வருகிறது, உடல் சோர்வை இது ஏற்படுத்துகிறது. நீங்கள் கொக்கோ கோலா அந்த பானங்கள் எல்லாம் குடித்த உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இது ஒரு ஊக்க மருந்து, திரும்ப திரும்ப உங்களை குடிக்க வைக்கும். இது ஒரு அடிமையாக்கும். அதுதான் இந்த கஃபினோட வேலை. இந்த கஃபின் இந்த கொக்கோ கோலாவிலையும் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப நமக்கு ஏன் சர்க்கரை வியாதி வருது, ஏன் மன அழுத்தம் வருது, ஏன் ரத்த கொதிப்பு வருது அப்படின்றத கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. கொக்கோ கோலாவில் பாஸ்பாரிக் அமிலம் அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்பாரிக் அமிலம் என்ன பண்ணுன்னா, நம்ம தொடர்ந்து குடிக்கிறப்ப நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எனாமல், இந்த எனாமல் இருந்தால் தான் பல்லில் கூச்சம் இருக்காது. நீங்கள் இந்த கொக்கோ கோலா அந்த குளிர்பானங்களை குடிக்க அதில் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எனாமலை எல்லாம் அப்படியே கரைச்சிருது. அப்போ எனாமல் எல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு பல் கூச்சம் ஏற்படுது.
இது மட்டும் கிடையாது. மேலும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை இந்த கொக்கோ கோலா சம்பந்தமான குளிர்பானங்கள் குடிக்கிறப்ப அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதித்து நரம்பு தளர்ச்சி, வயசான காலங்களில் நரம்பு தளர்ச்சிகள்லாம் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இவற்றை விக்கிபீடியாவே சொல்லி இருக்கிறது. முடிந்தவரை இதை உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள். முடிந்தவரை நமது எதிர்கால சந்ததியினர் குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட், டீ, காஃபி, இந்த கொக்கோ கோலா, கார்பன் டை ஆக்சைடு அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.